கேரள மாநிலம் ஐயப்பன் கோயில் உட்பட 1200க்கும் மேற்பட்ட கோயில்களை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வகித்து வருகிறது. இந்த நிலையில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் மல்லி, செம்பருத்தி, துளசி உள்ளிட்ட 5 வித மலர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் அரளிப்பூக்களை சாப்பிட்ட கால்நடைகள் இறந்தன. சூர்யா சுரேந்திரன் என்பவர் அரளி இதழ்களை சாப்பிட்டு இறந்த நிலையில் அவரது மருத்துவ அறிக்கையிலும் அது உறுதி செய்யப்பட்டது. இதை சுட்டிக்காட்டிய தேவசம் போர்டு 5 வித மலர்களை மட்டுமே பயன்படுத்த ஆணையிட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தற்போது வெப்ப அலை வீசி வரும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் 39,654 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 29 பேருக்கு டெங்கு காய்ச்சலும் 11 பேருக்கு வெஸ்ட் நைல் காய்ச்சலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 19 பேருக்கு H1N1 காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அரசு மருத்துவமனைகளில் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் நிலைக்கு நோயாளிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கோடை காலத்தில் அதிகரித்து வரும் காய்ச்சலால் மக்கள் பீதியடைய துவங்கியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.